அப்பா சாப்பிட்டாரா? சாப்பிட்டாரு. வீட்டுல தாண்டா இருக்கான். பாத்தியா நாயுடு வீடு போட்டு சாவி எத்தனை சொன்னாரு. ஏந்திருங்க காது கேட்கல எழுந்து வெளில போங்க. அம்மா பசிக்குதுமா, சாப்பாடு தாமா. அம்மா பசிக்குதுமா. என்னம்மா சொன்னா உங்களுக்கு புரியாதா? பசிக்குதுமா. தம்பி பாத்துக்கோ. என்னண்ணே நான் தான் டைம் கேட்டிருந்தேன். அதுக்கடையில் நீங்க வந்துட்டாரு, அவர்கிட்ட பேசிக்கப்பா. என்னப்பா வேதகிரி? என்னண்ணே வயசானவர்லாம் வீட்டில் வச்சுக்கிட்டு நான் தான் கொஞ்சம் டைம் கேட்டிருந்தேன். அதுக்கடையில் அவசரப்பட்டு குழந்தை சாப்பிட்டுட்டு இருந்தா பாதியில் உங்க ஆளுங்க வீட்டை பூட்டி வெளியே தள்ளிட்டாங்க. ஏய் கைக்கு வைக்கலல்ல. நான் தான் பசங்கிட்ட சொல்லி அனுப்புனேன், பொம்பளைங்களாம் இருப்பாங்க பார்த்து நடந்துங்கடான்னு. குதிரை ரேஸ்க்கு போவேன், சீட்டாட போவேன், ஊருக்கு 2 அண்ணே ஆனா எத்ராஜ் நாயுடு பணம் கேட்டா மட்டும் டபாய்க்கிற. வீட்டை பூட்டாம என்ன பண்ணுவாங்க? இப்ப தலைகுனிற வேதகிரி. மனுஷன்னா சூடு, சொரணை, வெக்கம், மானம் இதெல்லாம் இருக்கணும். சொன்னது மண்டைக்கு ஏறிச்சா இல்லையா வேதகிரி? உங்களை எம்எல்ஏ கூப்பிட்டு அனுப்பிச்சாரு, வாங்க. கூப்பிட்டாரா? சரி நீ அம்மா வீட்டுக்கு போயிரு, இங்க இருந்தா சேஃப்டி இல்லை. சரி சரி. அதில் பாருங்க, நம்ம ஊர் சாப்பாட்டை பற்றி சொல்ல வார்த்தையே இல்லை போங்க. அட வாங்க வேதகிரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உட்காருங்க. பரவாயில்ல. அட உட்காரியா. நானே உங்களை பார்க்க வரலாம்னு நினைச்சேன். கடவுள் மாதிரி நீங்களே கூப்பிட்டு அனுப்பிட்டீங்க. எத்தியராஜ் நாயுடு கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கியிருந்தேன், கொடுக்க முடியல. வீட்டை பூட்டி வெளியே துரத்திட்டாரு. நீங்க கொஞ்சம் பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும்.